இங்க ஒரு வார்ட்ரோப். ஸோ அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா இங்க ஒரு வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோமே பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து எங்கேயுமே வந்து நான் ஜஸ்ட் ஒரு அவுட்டர் டோர்ஸ் மட்டும் போடாம எல்லா சைடுமே வந்து ஷீட் கொடுத்து வாலையே பேக் பண்ணி ஒரு ப்ராப்பர் வார்ட்ரோப் யூனிட் பண்ணியிருக்கோம். சேம் நான் சொன்ன மாதிரி இங்கேயுமே லாஃப்ட்டுக்கு ஷெல்ஃப் கிடையாது, நம்மளோட ஷீட்ல தான் லாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், லாஃப்ட் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க லாஃப்ட் பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர் யூனிட், லாஃப்ட் கம் வார்ட்ரோப் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த யூனிட்டோட செப்பரேட் யூனிக்னஸ் என்னன்னா, ரெண்டு சைடு வார்ட்ரோப் பண்ணிட்டு நம்ம ஏன் சென்டர்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்க ஒரு பெரிய காட் வரப்போகுது, அதுவுமே நம்ம தான் பண்றோம் வுட்ல. அண்ட் தென் காட்டுக்கு எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட்போர்ட் இருக்கும். ஸோ ஹெட்போர்ட் பதிலாக நம்ம ஃபுல்லாவே மார்பிள்ல ஷீட்ல வந்து வாலை வந்து பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மார்பிள் பேனல் பண்ணி கொடுக்கறதுனால இந்த வால் வந்து காட் போட்டு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ யூனிட் எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். வால் கம்ப்ளீட்டாவே நம்ம வந்து பேனல்னால அரெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ லுக்ல வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஒரிஜினல் மார்பிளுக்கு ஈக்குவலா இருக்கும் நமக்கு. கிச்சனுக்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பூஜா யூனிட். ஸோ பூஜா யூனிட் ஃபர்ஸ்ட் நீங்க பூஜா யூனிட் எப்படி பண்ணியிருக்கோங்கிற டிசைன் வந்து இப்போ நீங்க பார்க்கலாம். ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பீகாக்கோட ஹேண்டில்ஸ் கோல்ட் தீம்ல கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸஸ் வந்து டிசைன் கிளாஸ் விநாயகரோட இது போட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம. கட்டிங் பார்க்கலாம், டிசைன் கட்டிங் மேலே அதே மாதிரி கலசம் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள டோர் திறந்த உடனே இதுவுமே எல்லா சைடுமே பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்தனால நம்ம பிளேட்ஸ் எதுவுமே கொடுக்கலாம், உங்களுக்கு பிளேட்ஸ் எதுவுமே வேணாம். ஸோ நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரேம்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா போதும். ஸோ இங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன பர்கோலா கொடுத்து நம்ம வந்து ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க ப்ரே பண்ணுற டைமில் இந்த யூனிட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே லைட் பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டெம்பிளோட ஃபீல் கொடுக்கும். ஸோ இங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ட்விங்கிளில் கோல்டு ப்ளஸ் ஐவரி. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே கோல்டு கலர் ஆட் பண்ணும்போது அதோட லுக்கே வேற, அதோட லுக்கே ஒரு ப்ரீமியம் லுக்கை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ ஒரு பூஜா யூனிட்டுங்கும் போது நம்ம அந்த கோல்டு ஆட் பண்ணும்போது அது ரியலாகவே அது ரொம்ப கிராண்டியராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற யூனிட்டை நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஃபோட்டோஸ் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிட்டாங்க.